30 நாள் 5 கிலோமீட்டர் பயணத்தில் இன்றைக்கி டே 12. இன்றைக்கி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? என்னுடைய பேர் வெங்கடேஷ். நான் ஒரு லோ விஷன் டிசபிலிட்டி பிளைண்ட் ரன்னர், அதாவது பார்வை குறை மாற்றுத்திறனாளி. எனக்கு ஒரு இந்த ரைட் சைடு ஐயில் மட்டும் 20% கண்ணு தெரியும். அதை வச்சு தான் நான் ரன் பண்ணுறேன். இந்த சேலஞ்சில் இன்றைக்கான ரன் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகலான் இருக்கேன். ஆனால் மழை எப்படின்னு தெரில. மழை போகிற போக்கில் தான் நம்மளும் இன்றைக்கி போக முடியும். மழை பெய்யலை அப்படின்னா 10 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடும். அப்படி இல்லைன்னா 6 கிலோமீட்டர் ரவுண்ட் ஆனாலே திருப்பி வர மாதிரி தான் இருக்கும். எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்லேயும் கண்டிப்பாக டிசபிள்டு பீப்புள் இருப்பாங்க, மாற்றுத்திறனாளி பீப்புள். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் இருந்தாங்கன்னா என்னை பார்த்துட்டு கண்டிப்பாக முயற்சி எடுத்து அதை பண்ணி வெற்றிகரமாக ஆக்குவாங்க. அதனால் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் டே 11க்கு பதிலாக டே 10ன்னு டைப் பண்ணியிருப்பேன். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். டே 12 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து 3 கிலோமீட்டர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நான் மழை அதிகமாக பெய்யறதுனால வீடியோஸ் எடுக்க முடியாது. 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டட், ரவுண்டான வந்துருச்சு. திரும்ப போகிறோம். மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கனால ரிட்டர்ன் ஆகிட்டேன் 3 கிலோமீட்டர்லேயே. மழையில் தான் இந்த வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாரும் வாழ்க்கையில் நம்ம கோல், லட்சியம் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருப்போம். என்னுடைய லட்சியம் வந்து பாரா ஒலிம்பிக்கில் என் தாய்க்காகவும் என் தாய் நாட்டுக்காகவும் மெடல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் மோஸ்ட்லி ஓடும்போது என்னுடைய மனசில் இருக்கிறது, நான் இப்போ ரோட்டில் ஓடுறேன், ஆனால் வந்து ஒரு ட்ராக்கில், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ட்ராக்கில் நிறைய பேர் சுற்றி இருந்து பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி தான் என்னுடைய ஃபுல் இமேஜினும் அப்படி தான் இருக்கும். மெடல் வின் பண்ணுற மாதிரி, அதை எங்கள் அம்மாட்ட காட்டுற மாதிரி. மோஸ்ட்லி நான் அதை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அது ரிலேட்டடான விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதே ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். முக்கியமாக நேர்மையாக இருங்க. வெற்றி வந்து வெகு தூரத்தில் இல்லை, உங்களுடைய பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு சரியான சம்பவம். ரன்னை முடிச்சுட்டு ஸ்டார்வாக ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா முடியலை. ஏன்னா டச்சு ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு, இந்த ஈர கையில் வந்து டச்சு ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு பிறகு கை அப்படி தேய்ச்சி இங்கே தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து கவர் இருக்கே நம்மட்டேன்னு கவரை போட்டு ஸ்வைப் பண்ணி இது பண்ணேன். ஓகே ஆயிடுச்சு. இன்றைக்கான ரன்னிங்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6 கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம் ஒரு 6:15 பேஸில். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் நான் ரீச் ஆக முடியும். கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் என் கூட. என்ன மாதிரி இருக்க பீப்புளுக்கு ரன்னிங் பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவை தான் நான் வந்து கொண்டு போக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ரன் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க, நோய் இல்லாமல் வாழ்வோம். பாய்.